ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கலாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல நம்மள தேர்வு செய்யாத ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறோம்னா, அந்த நபருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஒரு சில விஷயங்கள் வந்து மரியாதை நிமித்தமா காதலா இருக்கட்டும், இல்ல கேரிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெர்சன் மேல வந்து ஒரு மரியாதை நிமித்தமா வரும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து கெஞ்சி நம்ம ஒரு பெர்சன் கிட்ட இருந்து நம்ம பெறுறோம்னா, நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், மரியாதை எல்லாமே வந்து கீழ போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு பெர்சன் வந்து பேசல, நம்மகிட்ட மெசேஜ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில, நம்மள வேல்யூவே பண்ணல அந்த இடத்துல. நம்ம வேல்யூவே பண்ணாத இடத்துக்கு திருப்பி, திருப்பி, திருப்பி கன்டினியூஸா நம்ம போயிட்டு நம்ம அந்த நபர்கிட்ட வந்து கன்டினியூஸா வந்து பேசிக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணோம்னா, ஒரு இடத்துல உனக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நீங்க போய் கன்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கனாலும், என்னதான் ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட் தான். லெட் தெம் கோ. ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. அவங்க போகட்டும் நம்ம லைஃப்ப விட்டு. அவங்க வந்து கரெக்ட்டான பெர்சன் இல்ல நமக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிய வச்சுக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டேக் சம் டைம்ஸ் ஹீல் ஆகறக்கு டைம் ஆக தான் செய்யும். ஏன்னா, ரொம்ப நாள் நம்ம பேசியிருப்போம், ரொம்ப நாள் பழகியிருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சம் டைம்ஸ் ஆக தான் செய்யும். ஆனா வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து பதிய வச்சுக்கணும். அவங்க நமக்கான சரியான நபர் இல்ல அப்படிங்கிறத பதிய வச்சுட்டு, எந்த இடத்துல உனக்கான வேல்யூ கிடைக்குதோ, அந்த இடத்துல வந்து உன்னோட அன்பு, கேரிங் எல்லாத்தையுமே காட்டுறக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. திருப்பியும் இதெல்லாம் ரிவைஸ் ஆகறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சைக்கிள் மாரி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.